வந்த உடனே திருக்குறள் புக்கை கொடுத்த பிரியத்துக்குரிய சகோதரர், தயாரிப்பாளர், நடிகர், இயக்குனர் திரு JSK சதீஷ் அவர்களுக்கு நன்றி. அது திறந்த உடனே எனக்கு ஒரு திருக்குறள் எனக்கு பிடிச்சது. அருமை உடைத்தன்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். அதாவது அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். அப்படின்னா இந்த செயல் செய்வதற்கு கடினமானது என்று மனத்தளர்ச்சி அடையாமல் தக்க முயற்சி செய்தால் செயலை செய்து பெருமை பெறலாம். இந்த டைரக்ஷன்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அது ஒரு சிரமமான விஷயம் கிடையாது அப்படின்னு நினைச்சு முயற்சி பண்ணி ஒரு 7-8 படம் மிகச்சிறந்த தயாரிப்பாளராக, நிறைய விருதுகளை வாங்கிய படங்களின் தயாரிப்பாளராக இருந்தால் மட்டும் பத்தாது, நான் ஒரு டைரக்டராகவும் ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு நினைச்சு களத்தில் இறங்கி மனம் தளராமல் உழைத்து இந்த அளவுக்கு பார்த்த உடனே இங்க போய் டெம்பரேச்சர் லெவல் ரைஸ் ஆகிற அளவுக்கு உள்ள புழுக்கமா இருக்கு. ஒரே படத்துல ஃபயர் பண்ணி விட்டு எல்லாத்தையும் அப்படியே அடுத்தது என்ன, அடுத்த இந்த சீனோட அடுத்த ஷாட் என்ன, அதுக்குள்ள வெட்டி விட்டாரே அப்படின்ற மாதிரி நல்லாதானே இருக்கு. அதான் நீதான் கத்துதா இந்த ஒன்ஸ் மோர் கேட்கக்கூடிய, அதுவும் பத்திரிகையாளர்கள் ஒன்ஸ் மோர் கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு நம்மளும் மனசுக்குள்ள இன்னொரு தடவை பார்க்கலான்னு தான் இருந்தது. அது முன்னாடி ரோல நம்ம, பின்னாடி ரோல அந்த பயர்களுக்கு உண்டான மலர்கள் யார் யாரு கொளுத்தி போட்டாங்களோ அவங்க எல்லாம் உட்கார்ந்து ஒரு மிகச்சிறப்பான முயற்சியை எடுத்திருக்கும் JSK சதீஷ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை. தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க உறுப்பினராக அப்ளிகேஷன் வாங்க போகிற அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா தயாரிப்பாளர் சங்கத்தில் கூட ஆக்டிவ் மெம்பரா நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் அவர் செயல்பட்டு இருக்காரு. அவரை பத்தி குறிப்பிடும்போது தம்பி சொன்னாரு, ரொம்ப ஆச்சரியமான ஆளு, ஒரு கவிஞர் சொன்னார். ஒவ்வொரு விஷயத்தை அவருக்கு தெரியும், யாரை எங்க டச் பண்ணா என்ன செய்ய முடியும், என்ன கிடைக்கும்னு அப்பப்ப எல்லாத்தையும் டச் பண்ணவர் அவர். அதனால அவருக்கு தெரியும். இன்னொரு விஷயத்த விட்டீங்க, அவர் அரசியல்னு இருக்கிறார், கரெக்டா? பத்திரிகை ஆசிரியர். ஸோ எல்லா துறையிலையும் அவருக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல யாரை பிடிச்சா என்னென்ன செய்ய முடியும். நிச்சயமா அது தப்பு செய்யறதுக்காக இல்ல, தன்னை வளர்த்து கொள்வதற்காக, தன்னுடைய ஆர்வத்தை தன்னுடைய படைப்புகளில் கொண்டு வருவதற்காக, அதற்குண்டான அங்கீகாரத்தை பெறுவதற்காக, அதற்குண்டான வெற்றியை அடைவதற்காக நம்ம எப்படி வேணாலும் பயணிக்கலாம். மிகச்சிறந்த ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அது இன்னைக்கு வரையில் அவர் எல்லா துறைகளிலும் வெற்றி அடைந்து விட்டார் என்றே சொல்லலாம். இயக்குனர் துறைக்கு அவர் அடியெடுத்து வைத்திருக்கிற இந்த வேலை அற்புதமான வேலை. ஏன்னா நிறைய டைரக்டர்கள் இப்ப நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய தயாரிப்பாளர்களும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய நடிகர்கள் இப்ப டைரக்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ நிலவரதுக்கு 2 காரணம். சினிமா இண்டஸ்ட்ரி முதல்ல எல்லாம் மிக சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எப்பவுமே நம்ம எல்லாம் ஓல்டு ஸ்கூல்ல சேர்த்தார், பேசும்போதே சொல்லிட்டார். அதாவது அந்த காலத்து நடிகர் பாண்டியராஜன் சார், நம்மளெல்லாம் சினிமாவுக்கு வயசே கிடையாதுங்க. சினிமா என்னைக்குமே சினிமா தான், ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வரையிலும் சினிமா என்பது சினிமா தான். சினிமாவுக்கு வயசே கிடையாது.